பெண் பார்வையில உடல் தீண்டலின் தேவைய குறுந்தொகை பாடல்ல வெள்ளி வீதியார் இப்படி விளக்குறாங்க. கன்று முன்னாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் நைக்கும் உதவாது பசலை உனியியர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே. அதாவது தலைவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய தோழி தலைவிய பார்த்து வருத்தப்படுறா. அப்ப தலைவி விரக்தியா ஒரு பதில் சொல்றா. அந்த மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. கண்ணுக்குட்டியும் சாப்பிடல, பாத்திரத்திலயும் விழல. நல்ல பசுவினுடைய அந்த இனிய பால் நிலத்துல சிந்தி வீணா போறத போல எனக்கும் பயன்படாம, என் தலைவனுக்கும் இன்பம் தராம, இந்த பசலை நோய் என்ன தின்னுகிட்டு இருக்கு. சரி அதாவது தின்னுகிட்டு போட்டும். அப்படின்னு பசலையாகிய தேமல் படர்ந்த மாந்தளிர் மாதிரி இருக்கிற தன்னுடைய பிறப்புறுப்ப அந்த பெண் சொல்றா. இதுல நிறைய அழகான சொற்கள் வருது. அல்குல்ங்கிறது பெண்ணின் பிறப்புறுப்ப குறிக்குதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுலயும் திதலை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? வழக்கமா திதலைனா உடம்புல ஏற்படக்கூடிய அந்த வரிகளுக்கு பெயர். இந்த அல்குல்ல திதலை ஓடுச்சுன்னு வெள்ளி வீதியார் எழுதுறாங்க. என்ன ஒரு வர்ணனை பாருங்க. மாந்தளிர் இலையில இருக்கக்கூடிய நடுத்தண்ட ஒப்பிட்டு சொல்லும்போது அது பெண்ணினுடைய பிறப்புறுப்பையும் அதன் நடுவுல இருக்கக்கூடிய பிளவையும் குறிக்காம வேற எதை சொல்லுது சொல்லுங்க. இதுல இருக்கிற அல்குல் திதலை உண்பது அப்படிங்கிறது பெண் பார்வையில ஓரல் செக்ஸ் சொல்லுதுன்னு நம்ம சொல்லலாம். இது போன்ற பெண்கள் உணர்வுகளை பேசக்கூடிய சங்க பாடல்கள் தொடர்ந்து கேட்கணும்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.